ஹே வாட்ஸ்அப் நண்பர்களே, மீண்டும் மீண்டும் வருக நண்பர்களே. நீங்கள் அனைவரும் மழையில் குளிக்க வேண்டும் விரும்புகிறேன். ஆனால் அத்தகைய மழையில் இருக்க விரும்புகிறீர்களா? தண்ணீருக்கு பதிலாக எந்த அமிலத்தில் நனைய வேண்டும்? பெய்யும் மழை நீர் அவ்வளவு விஷம். மேலும் இது அமிலத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். அதனால் அது உங்கள் சரும உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். இன்று எங்களோடு உங்கள் உறுப்புகளும் எரியட்டும். கதை நம்மை ஒரு உலகத்திற்கு அழைத்துச் செல்கிறது. எங்கட மாசு அதிகம் காரணம் சுற்றுச்சூழல் மிகவும் சூடாகிவிட்டது. அதனால்தான் அங்கு அமிலம் உருவாகத் தொடங்குகிறது. சாதாரணமாக பெய்யும் மழை ஓரளவுக்கு இருக்கும் அளவு அமிலம் உள்ளது. ஆனால் அது நம்மை பாதிக்காது. தற்போது அது அவ்வளவாக பாதிக்காது. வானத்திலிருந்து எங்கே நிலைமை என்னவாக இருக்கும்? ஆசிட் குறைகிறது. இதற்கிடையில் ஒரு குடும்பம் முழுமையாக அவள் பிரிந்து கிழியும் போது அவள் எப்படி ஒன்றாக வருகிறாள்? இதுதான் நாம் சந்திக்கும் பிரச்சனை. சரி, கதையின் ஆரம்பம் உங்களுக்கு கதையில் தெரியும். இதில் மைக்கேல் என்ற மனிதனை பார்க்கிறோம். கரின் கேரி என்ற பெண்ணை சந்திக்க வந்தார். அவரது கணவர் நீண்ட காலத்திற்கு முன்பு இறந்த வீடியோ உள்ளது. இங்கே மைக்கேல் அந்த கரினை பார்க்கிறார். கால் உடைந்து தொழிற்சாலையில் இருக்கிறார். விபத்து ஏற்படும் இடத்தில் வேலை செய்கிறது. இவரிடமிருந்து அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று தெரிய வருகிறது. மைக்கேல் அவளை மிகவும் நேசிக்கிறார். அவர் ஏற்கனவே அலிசாவை திருமணம் செய்து கொண்டார். இருவருக்கும் சல்மா என்ற பெண் குழந்தை உள்ளது. இப்போது மைக்கேல் கரின் மற்றும் சல்மாவை மட்டுமே காதலிக்கிறார். சல்மா தனது பெற்றோரின் பிரிவை சமாளிக்கிறார். அவள் மிகவும் சோகமாக இருந்தாள். ஆனால் அவள் என்ன செய்ய முடியும்? அவள் உறைவிட பள்ளியில் படித்திருக்கலாம். ஒரு நாள் அவன் குதிரை சவாரி எங்கே போனான்? பள்ளிக்கூடத்தில் என் குதிரைக்கு அருகில். அப்போது அங்கு சில பெண்கள் வீடியோ. மைக்கேல் அடங்கிய கிளிப்பை பார்த்ததும் சிப் அவள் பேசிக் கொண்டிருந்தாள். சல்மா அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். கோபமடைந்து குதிரை மலம் அசால் அந்த பெண்ணுக்கு வலுக்கட்டாயமாக உணவளிக்கத் தொடங்குகிறார். இந்த பதிவு பிரான்சில் எப்போது செய்யப்பட்டது? ஒரு தொழிற்சாலையில் சில தொழிலாளர்கள் நீதி பெற தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். ஒரு விபத்து காரணமாக காயமடைந்தவர்களில் கரின் அப் என்பவரும் ஒருவர். ஏனென்றால் அந்த தொழிற்சாலையின் உரிமையாளர் அந்த நபர்தான். அதனால்தான் நான் பொறுப்பேற்க மறுத்தேன். அந்த தொழிலாளர்கள் அங்கு வேலை செய்யத் தொடங்கினர். இதற்கிடையில் யாரோ ஒருவர் அவர்களை வீடியோ எடுக்கிறார். கரினுக்கு உதவிய தொழிலாளர்களில் ஒரு மைக்கேலும் இருந்தார். இப்போது அவர் நீதி கேட்டு போராடினார். அப்போது சல்மாவின் நண்பர்கள் அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தனர். போலீசார் அங்கு வந்து தொழிலாளர்கள் அனைவரையும் கைது செய்தனர். இப்போது எடுக்கப்பட்டது. ஏனெனில் அந்த தொழிலாளர்களில் பெரும்பாலானவர்கள் மைக்கேல் ஆக்ரோஷமாக இருந்தார். அதனால்தான் அவர் மைக்கேலை அழைத்தார். அவரது காலில் ஒரு சாதனம் நிறுவப்பட்டது. இதன் காரணமாக அவர் 4 மாதங்கள் முடக்கப்பட்டார். நகர எல்லைக்கு வெளியே செல்ல முடியாது. பக்கத்தில் கரின் காலால் பிடிக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். மறுநாள் ஆபரேஷனுக்காக மருத்துவமனையில் மைக்கேல் அவரை கண்டுபிடிக்கும் இடத்தில் அனுமதிக்கப்பட்டார். அவனை சல்மாவின் பள்ளிக்கு விடுகிறான். அவரது நடவடிக்கைக்கு பிறகு அங்கு அதிபர் அவளுடைய அம்மா அலிசாவுக்கும் அவளுடைய மாமா பிரைஸுக்கும் பள்ளியில் படிக்கும் போது அலிசாவை பள்ளியில் அழைக்கிறார்கள். அவள் வருகிறாள் என்றால் அவள் நடிப்பதற்கான வானிலை கிடைக்கும். உலகம் முழுவதையும் அறிக்கை காட்டுகிறது. வானிலை மிகவும் மோசமாக உள்ளது. எல்லா இடங்களிலும் மற்றும் பல இடங்களில் வெப்பம் அதிகரித்து வருகிறது. ஆனால் ஏசி வடிய ஆரம்பித்துவிட்டது. பரவலான ஆபத்துக்கான அறிகுறி இருந்தது. ஆனால் அலிசா திடீரென்று பள்ளிக்கு அழைக்கப்பட்டபோது விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதில்லை மற்றும் பிரைசுடன் முதல்வர் அலுவலகம் செல்கிறேன். சல்மாவும் அவள் தோழிகளும் முதல்வர் அலுவலகத்தில் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கார்டியனிடம் சொல்லிவிட்டு சொல்கிறான். சல்மா தவறாக நடந்து கொண்ட அந்த பெண் அவர் தற்போது மருத்துவமனையில் இருப்பதாகவும் மைக்கேலின் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற பள்ளிகளின் சுரண்டல்கள் காரணமாக சல்மா இங்கு படிக்க பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் செய்கிறார்கள். ஆனால் அவர் பிரைஸிடம் அவரை பற்றி பேசுகிறார். நட்பு காரணமாக இதையெல்லாம் செய்கிறார். ஆனால் சல்மா அவனுடைய நடத்தை சரியில்லாமல் இருந்தால் அவன் கூட இருக்கலாம். சொல்லப்போனால் சல்மாவால் இனி பள்ளியில் படிக்க முடியாது. அலிசா தன் அப்பாவை மிகவும் நேசிக்கிறாள். மைக்கேலுடன் தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டதால் வீட்டிற்கு வர வேண்டும். எப்படியும் அது பிடிக்கவில்லை. ஆனால் இப்போது அவர் கரனை காதலிக்கிறார். ஆலிஸ் இப்போது தன் மகளுடன் இங்கு வசிக்கிறார். அவள் வந்து வளர்ந்து வருவதை கவனிக்கிறாள். வெப்பநிலை காரணமாக அனைத்து மரங்களும் செடிகளும் காய்ந்து வருகின்றன. அவள் சல்மாவிடம் பேச முயற்சிக்கிறாள். ஆனால் அவள் எதற்கும் பதில் சொல்லவில்லை. மற்றும் மைக்கேலை இப்போது சந்திக்கும்படி கேட்கிறார். மைக்கேல் இரவில் சல்மாவை சந்திக்க வருகிறார். எங்க அவரும் சல்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. மற்றும் தரமான நேரத்தை ஒருவருக்கொருவர் செலவிடுங்கள். சிறிது நேரம் கழித்து சல்மா மைக்கேல் பெல்ஜியம் சென்றார். உண்மையில் கரின் இன்னும் செல்லுமாறு கேட்கிறார். மைக்கேல் அதே தொழிற்சாலையில் பணிபுரிந்தார். கரீனின் உடல்நிலை காரணமாக இப்போது செய்தேன். அவர் மோசமானவர். அதனால்தான் அவர் பெல்ஜியத்தில் உள்ள தனது வீட்டிற்கு மாறினார்.
மைக்கேலும் அவளுடன் எங்கு செல்கிறார் என்பதை பெறுதல். ஆனால் சல்மா, உன் அப்பாவை விட்டு விலகி இருக்காதே, வேண்டும், ஆனால் அவன் கெட்டபோது என்று கூறுகிறான். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது, யாரும் அவருக்கு உதவவில்லை. அந்த நேரத்தில் அவருக்கு உதவியது கரின் தான். அவருக்கு ஆதரவு கொடுத்தார். அதனால்தான் இப்போது மைக்கேலும் அவரை ஆதரிக்கிறார். அவளை தனியாக விட்டுவிட முடியாது என்று அங்கிருந்து கிளம்பினான். அவர் வெளியேற சல்மா தொலைக்காட்சி பார்க்கத் தொடங்குகிறார். நியூஸ் சேனலில் குளோபல் எங்கே வெப்பமயமாதலால் உலகின் மோசமான நிலை. லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து காட்டப்பட்டனர். இதனால் சுமார் 20 மில்லியன் மக்கள் வீடிழந்தனர். கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இந்த எண்ணிக்கை 100ஐ எட்டும். அதன் தாக்கம் லட்சத்தை தாண்டும். இது விலங்குகள் மீது நடக்கும் என்று முன்பு கூறப்பட்டது. பின்னர் மைக்கேல் தொலைக்காட்சியை அணைக்கிறார். ஏனென்றால் இவை அனைத்தும் அவருக்கு முற்றிலும் முட்டாள்தனம். இதெல்லாம் நியாயம் என்று அவர் கூறியதாக தெரிகிறது. இப்போது மறுநாள் என்னை பயமுறுத்த கேட்கிறார்கள். மைக்கேல் வேலைக்கு செல்கிறார் மற்றும் அலிசா அவளும் சல்மாவை மீண்டும் தன் பள்ளிக்கு விடுவாள். அதன் பிறகு அவள் வீட்டில் தனியாக இருக்கிறாள். செல்கிறது. ஆனால் இரவில் திடீர் மழை ஜன்னல் வழியே தண்ணீர் உள்ளே வர காரணமாக இருக்கும். இதை பார்த்த அலிசா உடனே ஜன்னலை மூடியதாக தெரிகிறது மற்றும் தண்ணீர் மீது. சிறிது நேரம் கழித்து சல்மாவின் முகத்தில் டவலை போட்டாள். அது ஒரு குரல் என்ற காரணத்தை நினைவில் கொள்ளத் தொடங்குகிறது. பதில் வரவில்லை என்றால் மெசேஜ் அனுப்பிவிட்டு தூங்குவார். இங்கே செல்கிறாள் அலிசா அவள் என்று குறிப்பிடுகிறார். அவர் தண்ணீர் மீது போட்டிருந்த டவல் அது மெதுவாக எரிகிறது. அதாவது அது யாரோ. சாதாரண தண்ணீர் இல்லை. இப்போது அடுத்த நாள் சல்மா அவள் பள்ளிக்கு குதிரை சவாரி செல். எங்க குதிரையால் சரியாக நடக்க முடியாது. மறுபுறம் அலிசா அதை கவனிக்கிறார். படிப்படியாக அத்தகைய வடிகால் பகுதி அதிகரிக்கிறது. மேலும் அவர்களின் பகுதியிலும் இதுபோன்று தண்ணீர் அதிகம் உள்ளது. இதையெல்லாம் நினைத்து அவள் மைக்கேலை வடிகட்டலாம் போன் செய்து தன்னுடன் வரும்படி கூறுகிறான். யாரோ தன் காரை தாக்கியதால் அவள் சொல்கிறாள். முதலில் மறுத்து பின்னர் என்னை கொன்றுவிட்டாள். மகளின் நலனுக்காக செல்ல ஒப்புக்கொண்டார். அலிசாவும் மைக்கேலும் வழியில் பேசுகிறார்கள். மைக்கேல் சல்மா என்று அலிசா புகார் கூறுகிறார். சரி, கொஞ்ச நேரம் கழித்து அவன் மற்ற பெற்றோரும் இருக்கும் பள்ளியை அடையுங்கள். அலிசா தனது குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து செல்ல வந்திருந்தார். செல்மா குதிரை சவாரியை கண்டுபிடி. அதன் பிறகு அவர்கள் செல்மாவின் ஆசிரியை அழைத்து வர அங்கு செல்கிறார். அவனை குதிரையிலிருந்து இறக்கிவிட்டு அங்கேயே விடுவோம். இப்போது அந்த காடு காத்திருக்கச் சொல்கிறது. நான் அங்கே தனியாக நிற்கிறேன். அவள் கவனிக்கிறாள். அந்த இடத்தில் பல கருமேகங்கள் உள்ளன. நோக்கி நகரும். பின்னர் 2 குதிரைகள். அவர் திஷாவை நோக்கி ஓடுவதைக் காணலாம். இதையெல்லாம் பார்த்து அவர் மிகவும் தீக்காயமடைந்தார். அவள் தொழுவத்தை நோக்கி ஓடுகிறாள். சாலையில் போக்குவரத்து அதிகம். போக்குவரத்து காரணமாக மைக்கேல் மற்றும் அலிசா செப்பனிடப்படாத சாலைகளில் ஓட்டத் தொடங்குங்கள். ஆனால் சிறிது நேரத்தில் சாலை முடிகிறது. அதன் பிறகு மைக்கேல் நடக்கத் தொடங்குகிறார் மற்றும் சல்மாவை கண்டுபிடிக்க புறப்படுகிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வடிகால் ஆரம்பிக்கிறது. இப்போது இப்படித்தான். அவர்கள் நடந்து செல்லும் போது இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தனர் மற்றும் பலத்த மழை பெய்யத் தொடங்குகிறது. மழை நீர் எங்கு விழுகிறதோ அங்கெல்லாம் செல்கிறது. அந்த இடத்தில் எல்லாம் எரிகிறது. இதை பார்க்கிறோம். அப்போதுதான் இந்த மழை எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம். மைக்கேல் அலிசாவை அழைத்து அங்கு வருகிறார். சிறிது நேரம் கழித்து அலிசா அங்கு வருகிறாள். அவள் சென்று அவர்கள் காரில் அமர்ந்து அங்கிருந்து கிளம்பினர். அவர்கள் வெளியே செல்லும் போது அவள் அவர்களை பார்க்கிறாள். ரயில்கள் எங்கும் ஸ்தம்பித்துள்ளன. அது ஆரம்பித்து எல்லா இடங்களிலும் மக்கள் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். குழப்பம். இதையெல்லாம் பார்த்து சல்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அவள் அத்தகைய காட்சியைக் கண்டு பயப்படுகிறாள். எரிந்த பிறகு இதுவரை பார்த்ததில்லை. மனிதன் அவர்களின் காரின் உள்ளே செல்ல முயற்சிக்கிறான். மைக்கேல் வெளியே தள்ளுவார். மேலும் அலிசாவை உடனடியாக வெளியேறுமாறு கூறப்பட்டது. இப்போது அத்தகைய மழையின் காரணமாக முன்னணி கூறுகிறது கண்ணாடியில். ஆனால் எதுவும் தெரியவில்லை. இன்னும் எப்படியோ அலிசா தன் காரை எடுத்துக்கொண்டால் அங்கிருந்து எதையாவது பெற நிர்வகிக்கிறது. சிறிது நேரத்தில் மழை நின்றது. இப்போது மழை பெய்துள்ளது. எல்லா இடங்களிலும் அமிலத்தால் அழிவுதான் மிச்சம். மைக்கேலின் கார் முழுவதும் எரிந்த இறந்தவர்களால் நிறைந்திருந்தது. நிலையும் நன்றாக இல்லை. அதனால்தான் அந்த மக்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்கிறார்கள். அவர்கள் நிறுத்தும் இடத்தில் நிறுத்துங்கள். உதவி செய்யும் நிறைய ஆடைகள் தெரியும். அவர் தனது காரை மூடினார். சிறிது நேரம் கழித்து பிரைஸிடமிருந்து அலிசாவுக்கு அழைப்பு வருகிறது. அவர் எங்கே? அவரது நிலை பற்றி அவரிடம் கேட்கிறார். அவள் சல்மா மைக்கேலுடன் இருப்பதாகவும் இதையும் சொல்கிறாள். இதை கேட்டதும் பிரைஸ் மிகவும் கோபப்படுகிறார். அந்த நேரத்தில் தான் என்று அலிசா அவனுக்கு விளக்கினாள். உடன் இருந்தது அவர்களுக்கு வேறு வழியில்லை. இதற்கிடையில் மைக்கேலும் கரினை பெற்றார். அவனை அழைப்பது பற்றி அவள் கவலைப்படுகிறாள். முயன்றாலும் அவளால் அவனிடம் பேச முடியவில்லை. அதான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டிருப்பேன். அதன் பிறகு அனைவரும் முடிவு செய்கிறார்கள்.
அவர்கள் அந்த ஊருக்கு காரில் செல்ல வேண்டும் என்று எங்கே இப்படி வடிகால் நடக்கவில்லை. அதனால்தான் காரில் அமர்ந்து வடக்கு நோக்கி புறப்பட்டார். சிறிது தூரம் சென்றதும் அவர்களின் கார் செல்கிறது. மேலும் பின்பக்க கதவை மூடி பூட்டுகிறது. நடந்ததைக் கண்டு சல்மா மிகவும் பயந்தாள். ஏனென்றால் அவள் இப்போது மைக்கேலுக்கு பின்னால் மாட்டிக்கொண்டாள். வெளியிலிருந்து கேட்டை திறக்க முயற்சிக்கிறார். ஆனால் உள்ளே இருந்துதான் கதவை திறக்க முடியும். ஆனால் தைரியம். சல்மா கேட்டை பலமாக உதைத்தாள். இறுதியாக வாயிலை திறப்பதில் வெற்றி. அவர்களின் கார் நின்றதால் இப்போது செல்கிறது. அதனால்தான் அவர்கள் கால்நடையாக பயணிக்க வேண்டியிருந்தது. சிறிது நேரம் கழித்து எல்லோரும் மிகவும் சோர்வடைகிறார்கள். மேலும் இரவு என்பதால் அவர்களுக்கும் தூக்கம் வராது. அவள் வரவில்லை. அதன் பிறகு அந்த மக்கள் எதிரில் வந்தனர். மைக்கேல் பூட்டிய வீட்டிற்கு செல்லுங்கள். ஒருவரின் வீட்டிற்குள் நுழைகிறது. பிறந்தநாள் விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் இப்போது பிறந்தநாள் கொண்டாடப்படுவதில்லை. அங்கு முதலில் தண்ணீர் குடித்தவர்கள் அவர்கள்தான். அவர்கள் குளிர்சாதன பெட்டியில் எங்கு இருக்கிறார்கள் என்பதை கண்டறியவும். கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள். மீதி பீர். அந்த வீட்டில் மக்களுடன் ஒரு சிறிய பூனையும் உள்ளது. சல்மா யாருடன் விளையாடத் தொடங்குகிறாள். அப்போது மைக்கேல் குழாயில் தண்ணீர் வருவதை சரிபார்க்க சென்றார். அந்த பூனைக்கு குடிக்க கொடுங்கள். ஆனால் இதை பார்த்த சல்மா மிகவும் நன்றாக உணர்கிறார். பூனையின் உயிரின் மீது அவருக்கு அக்கறை இருப்பதாக நான் நினைக்கவில்லை. சிறிது நேரம் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. இதில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்துள்ளனர். அலிசா சல்மாவிடம் பிரைஸ் காலையில் இருப்பார் என்று கூறுகிறார். இதையெல்லாம் கேட்ட மைக்கேல் ஆட்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். கோபமடைந்து அலிசாவுடன் சண்டையிடுகிறார். அங்கிருந்து வெளியேறும் சில காயங்கள் இருக்கலாம். அவர்கள் சில நேரங்களில் ஒருவருக்கொருவர் கொடுக்கிறார்கள். நடக்க முடியாது. சில நேரம் கழித்து அந்த மக்கள் கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு தூங்கப் போயிருப்பேன். அப்போதுதான் மைக்கேல் அதை கவனிக்கிறார். பூனை இறந்துவிட்டது மற்றும் அவர் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தண்ணீர் கொடுத்தவர் அது முற்றிலும் கரைந்துவிட்டது என்றும் பொருள். தண்ணீர் அமிலமாக இருந்தது. இப்போது அது எல்லா இடங்களிலும் உள்ளது. அனைவரும் தூங்கிவிட்ட நிலையில் தற்போது தண்ணீர் பரவியுள்ளது. பின்னர் சல்மா எழுந்து அந்த பூனையை தேடச் சென்றாள். ஆனால் பூனை இறந்து கிடப்பதை பார்த்து அவர் மிகவும் வருத்தப்பட்டார். அம்மாவிடம் போய் படுக்க வேண்டும் என்று வருந்துகிறான். அதே இரவில் மைக்கேல் கரனுடன் பேசுகிறார். அவர் முற்றிலும் என்று கூறுகிறது. பாதுகாப்பாக இருக்கிறாள். அவள் மைக்கேலையும் விரும்புகிறாள். நெட்வொர்க். அதன் பிறகு விரைவாக அவரிடம் வாருங்கள். பிரச்சினை காரணமாக அவை அதிகம் பேசப்படவில்லை. விடியற்காலையில் அவர்கள் அனைவரும் நடந்தே செல்வார்கள். பிரைஸ் சொன்ன இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடன் வேறு சிலரும் இருந்தனர். கடக்க வேண்டிய வழியில் ஒரு நதி உள்ளது. பாலம் மிகவும் பலவீனமாக இருக்கும். இதன் காரணமாக இராணுவத்தில் சிலருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நெரிசலில் அலிசா கடக்க அனுமதிக்கப்பட்டார். மைக்கேல் சல்மாவிடமிருந்து பிரிந்து தனியாக இருக்கிறார். ஏனெனில் பாலத்தின் குறுக்கே செல்லத் தொடங்குகிறது. விரைவில் தவிர வேறு வழி இல்லை. அலிசா பாலத்தின் மையத்தை அடைகிறாள். பாலம் இடிந்து விழத் தொடங்குகிறது. எல்லோரும் திரும்பி வருகிறார்கள். பாலத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறார்கள். தண்டவாளம் உடைந்து அலிசா தண்ணீரில் விழுந்தாள். இதை பார்த்த சல்மா பைத்தியம் போல் விழுந்தாள். இப்போது தண்ணீர் அமிலம் என்று கத்த ஆரம்பித்தாள். இதனால் அலிசாவின் உடல் மோசமான நிலையில் உள்ளது. ஆற்றை கடக்க முயலும் போது தீக்காயம் அடைந்தாள். அவள் அதை செய்கிறாள். ஆனால் அவளுடைய உடல் வழியில் அவளை விட்டு அவள் ஆற்றில் பாய்கிறது. சல்மா தன் தாய்க்கு உதவி செய்ய செல்கிறது. ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. அவன் கண் முன்னே அவன் தாய் இறந்து போனாள். அலிசா அங்கே போய் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். இருவரும் இறந்ததால் மிகுந்த வருத்தமடைந்திருப்பார்கள். இத்தனைக்கும் பிறகு சர்வைவருக்கு எஞ்சியவர்கள் அவர்கள். மைக்கேல் மீண்டும் கரனுடன் அமர்ந்திருக்கிறார். அலிசாவின் மரணத்தை அவருக்கு போன் செய்து தெரிவிக்கிறார். கரேன் அவனிடம் அதை சொல்கிறாள். இப்போது அவரை வேறு மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும். அதன் பிறகு மைக்கேலும் அங்கு செல்ல முடிவு செய்தார். பிரைஸ் அழைப்புகளை பெறவில்லை என்று நினைக்கிறார். சல்மாவின் கையில் ஒரு சிவப்பு வளையலை கண்டதும் அதை அணிந்த சல்மா ஏன் நாங்கள் என்று கேட்கிறார். அன்று மாமா தென்றலுக்கு போகவில்லை. மைக்கேல் அழைப்புகளை எடுக்கவில்லை என்று கூறுகிறார். அதனால் தான் இப்போது கரேன் செல்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் கரேன் மருத்துவமனைக்கு சென்றனர். செல்ல ஒரு டிரக்கில் ஏறுங்கள். எங்கே சல்மா? மற்ற குடும்பங்களை பார்த்து. சிறிது தூரம் சென்றதும் அம்மாவை நினைத்து பார்க்கிறேன். சாலை மறியல் என்பதால் லாரி நிற்கிறது. இதனால் தற்போது அவர்கள் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எல்லா மக்களும் அதை செய்துவிட்டு நடக்கத் தொடங்க வேண்டும். அப்போது மீண்டும் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்துள்ளன. இதன் காரணமாக இராணுவம் சுற்றி வளைக்கப்பட்டது. சிப்பாய் விரைவாக மக்களுக்கு சிவப்பு புகையை காட்டுகிறார். என்னை வரச் சொல்கிறார்கள். ஆனால் சல்மாவின் அடி இப்போது இருக்கிறது. அதற்கு அவர் மேலும் நடந்த பதிலை அளித்துள்ளார். அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கிடையில் ஏசி வடிந்து கொண்டிருந்தது. அவர்கள் அவரை தவிர்க்கத் தொடங்குகிறார்கள். மற்றவற்றிலிருந்து பிரிந்து ஒரு சுரங்கப்பாதையில் நுழையுங்கள்.
மறுபுறம் வெளியே வரும் அதில் நுழையுங்கள். ஆனால் இப்போது சல்மாவும் மைக்கேலும் மழை பெய்யவில்லை. நீண்ட தூரம் நடந்து பின்னர் திடீரென்று இதில் சல்மா மயங்கி விழுந்தார் மைக்கேல். அவள் உதவிக்காக அங்கும் இங்கும் அழைக்கிறாள். அவள் தனியாக இருந்தாள். அவள் நிறைய அழுகிறாள். கண்களை திறந்ததும் மைக்கேல் அலறுகிறார். அதனால் அவர் சல்மா இருக்கும் ஒரு வீட்டில் இருக்கிறார். உண்மையில் இந்த வீடு அருகில் இருந்தது. தெப்ரா என்ற பெயர் கொண்ட வீடு. மகனுடன் இருக்கும் பெண்மணிக்கு சொந்தமானது. வீட்டில் வசிப்பவர்களுக்கு அவள் மிகவும் உதவியாக இருந்தாள். அவளிடம் இருப்பதாக அவர்களிடம் கூறுகிறாள். மைக்கேல் இப்போது உணவு இல்லை செய்வதில் உதவுகிறது. அதன் பிறகு அவர் மிகவும் ஆனார். அவள் உண்மையில் தன் மகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவரது சிறுநீரகம் பழுதடைந்ததால் ஏராளமான இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டியிருந்தது. தைபோரைடு இப்போது தேவை. இசை. மைக்கேல் தனது மற்றும் சல்மாவின் அருகிலுள்ள வீடுகளுக்கு செல்கிறார். எல்லோரும் உணவை தேடிச் செல்கிறார்கள். மக்கள் இரவு 2 வேளைகளிலும் இரவு உணவு சாப்பிடுகிறார்கள். தெப்ராவின் போது அடித்தளத்தில் தூங்குங்கள். நான் என் மகனுடன் மாடி அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன். இரவு நேரங்களில் மிகவும் வலுவான ஏசி வாய்க்கால் உள்ளது. இதன் காரணமாக டெப்ராவின் வீடு முழுவதும் கசியத் தொடங்குகிறது. எல்லா இடங்களிலிருந்தும் அமிலம் வெளிவரத் தொடங்குகிறது. பிறகு நீங்கள் இந்த அமிலம்தான் எல்லாமே என்ற எண்ணம் வரலாம். மைக்கேல் இப்போது வீட்டை கூட உருக்க முடியும். சல்மா டெப்ராவை எழுப்ப முயற்சிக்கிறார். ஆனால் அவளால் அவன் குரல் கேட்கவில்லை. அப்போதுதான் அங்குள்ள விரிசல்கள் எண்ணத் தொடங்குகின்றன. அதன் பிறகு மைக்கேல் சல்மாவை அழைத்து சென்றார். அவள் டைபோரைடால் மிகவும் சிரமப்படுகிறாள். அவரை நேசித்த அனைவரையும் இழந்தது மிகவும் அழகாக இருந்தது. அதனால்தான் அவனுடையது. அப்போது மைக்கேல் கூட அழும் நிலை மோசமாக இருந்தது. தனக்கும் சல்மாவுக்கும் உணர்வுகள் இருந்ததால் அது தவறில்லை. இப்போது அலிசாவின் உயிரை காப்பாற்ற வேண்டியிருந்தது. அவர் ஏற்கனவே அவளை இழந்துவிட்டார். இப்போது அவர் சல்மாவை விரும்புகிறார். சல்மா மைக்கேல் சிறிது நேரம் கழித்து இழக்க விரும்பவில்லை. அவள் கத்தவும் சண்டையிடவும் தொடங்குகிறாள். எங்கே போகிறான் என்று கேட்கிறாள். ஆனால் மைக்கேல் காரை நிறுத்திவிட்டு வெளியே சென்றான். சல்மாவும் காரை விட்டு வெளியே ஓடினாள். அப்போது அந்த நபர்களை மைக்கேல் கவனிக்கிறார். அந்த மைதானம் அமிலத்தால் நிறைந்துள்ளது. தண்ணீர் நிரம்பியுள்ளது. அது உடனடியாக அதன் இதத்திற்கு ஓடுகிறது. காரை நோக்கி சென்று சல்மாவை பார்க்கிறான். ஆனால் சல்மா அதில் இல்லை. அது இங்கிருந்து வந்தது. ஆனால் அது அமில நீரால் ஆனது. இதனாலேயே அவளால் மேலும் நகர முடியாமல் அங்கேயே சிக்கிக் கொண்டாள். தண்ணீர் அவளை நோக்கி நகர்ந்ததால் அவளால் செல்ல முடிந்தது. இதனால் அவர் பழைய இயந்திரத்தை பயன்படுத்தினார். ஏறி தன் அப்பாவை அழைக்கிறாள். அவள் குரலை கேட்டு மைக்கேல் காரை எடுத்ததாக தெரிகிறது. அவர் அங்கு வருகிறார். ஆனால் இதற்கிடையில் அவரது கார் இன்னும் உள்ளது. சதுப்பு நிலத்தில் சிக்கி கடுமையாக முயற்சிக்கிறது. ஆனால் அவளால் இன்னும் அங்கிருந்து வெளியேற முடியவில்லை. இப்போது மைக்கேல் மகளை காப்பாற்ற காரிலிருந்து வெளியே வந்தான். அமில நீர் மற்றும் சல்மாவின் நீரில் இறங்குகிறது. அருகில் வந்து அவளை தோளில் போட்டுக்கொள்வான். மைக்கேலின் பாதங்கள் அமில நீரால் ஏற்படுகின்றன. அவர் பொறாமைப்படத் தொடங்குகிறார். ஆனால் அவர் இன்னும் தனது மகளை பாதுகாக்கிறார். பாதுகாப்பாக அங்கு சென்றடைகிறது. மயக்கமாகிறது மற்றும் அது ஒன்று உள்ளது. காலையில் பெற்றோரின் அன்பு வரும்போது மைக்கேல் கால்கள் முற்றிலும் எரிந்து சல்மா அங்கேயே இருந்தாள். இப்போது அந்த மக்கள் படுத்து மருத்துவம் பெற்றனர். அந்த வசதிக்கு அலகு கொண்டு வரப்படுகிறது. அன்புக்குரியவர்களை இழந்தவர்கள் ஏராளம். அங்கு சல்மா கரின் பற்றிய தகவல் தொலைந்து போனது. எது என்பதை அறிய முயல்கிறது. அதன் பிறகு அவள் இறந்துவிட்டாள். கால் துண்டிக்கப்பட்ட தன் அப்பாவை சந்திக்க செல்கிறாள். மைக்கேல் எழுந்தவுடன் கரினை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என்று கேட்கிறார். ஆனால் மா அவரிடம் இன்னும் இல்லை என்று கூறுகிறார். சிறிது நேரம் கழித்து மருத்துவமனைக்கு வரவில்லை. அவள் மைக்கேலிடம் செல்வாள். அதன் பிறகு மீண்டும் சென்று கண்டுபிடிப்பாள். அவள் அவன் அருகில் அமர்ந்து அழ ஆரம்பிக்கிறாள். இந்த கதை இத்துடன் முடிகிறது நண்பர்களே. கதை நம் எதிர்காலத்தை காட்டுகிறது. நமது எதிர்காலத்தை நாம் காட்டும் வழி நமது பூமியையும் நாளையும் அழிக்கிறது. இங்கேயும் அப்படி ஒரு வடிகால் வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. பின்னர் தப்பிக்க இடம் இருக்காது இல்லையா? அதில் வீடு அல்லது சுரங்கப்பாதை இருக்காது. எப்படி நாம் மரங்களை வெட்டுகிறோம்? அவர்கள் புவி வெப்பமடைவதை தடுத்து நிறுத்த வேண்டும். நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்பதை நன்றாக செய்ய வேண்டும். புவி வெப்பமடைதலிலிருந்து நமது பூமியை காப்பாற்ற முடியும். கீழே கருத்து தெரிவிப்பதன் மூலம் நீங்கள் சொல்லலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி. அமைதியை பார்க்கிறது.